தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரெண்டருங்கிற க்ளவுட் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெலிகிராம் பாட்ஸை டெப்ளாய் பண்ணுறது, ஸோ இதை பற்றியும் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா render.com அப்படி போட்டிங்கன்னா ஸோ ரெண்டரோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். ஓகேங்களா, இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே போங்க. ஸோ போயிட்டு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து GitHub வச்சு இல்லை GitLab, கூகுள், ஸோ எனிதிங் ஏதாச்சும் ஒன்று வச்சு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு இதுதான். ஓகேங்களா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது, நான் வந்து லாகின் பண்ணுறேன் இப்போ. ஓகே, இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு வெப் சர்வீஸ், ப்ரைவேட் சர்வீஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து டெஸ்க்டாப் சைட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், நியூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளுடைய பாட்ஸு அப்புறம் ஏதாச்சும் உங்களுடைய தேவையான ப்ராஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய் பண்ணுறது. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா GitHub வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பா. ஓகேங்களா, கனெக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுடைய GitHub பேஜ் வந்து போயிட்டு இந்த மாதிரி ஆல் ரெப்பாசிட்ரிஸாக ஒன்லி செலக்டட் ரெப்பாசிட்ரிஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி இந்த கோய்பிலாம் பார்த்துருப்போம். கோய்பி, ஹீரோக்கு, அப்புறம் ரயில்வே இதெல்லாம் செட்டப் பண்ணும்போது ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ரெண்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டோட லிங்க் ஆயிரும். இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் ஆல் ரெப்பாசிட்டிஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய GitHub பாஸ்வேர்டை வந்து இங்கே கொடுக்கணும். நான் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ இது கனெக்ட் பண்ணால் ரீடைரக்ட் ஆகி நம்மளுடைய டேஷ்போர்டே வந்துடும். ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள் கனெக்ட் ரெப்பாசிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது கீழே சர்ச் இருக்கா, இதில் போயிட்டு உங்களுடைய ரெப்போ வந்து டைப் பண்ணிங்கன்னா போகிறோம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஃபைல் ஷேரிங் பாட் ரெப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டர் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபைல் ஷேரிங் பாட் அப்படின்னு போடுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்குது, இந்த இருக்குது கனெக்டுன்னு இருக்கா, அது கொடுங்க. ஸோ இங்கே வந்துருச்சா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் யுவர் வெப் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு நேம் வந்து கொடுத்துங்க. இப்போ நான் வந்து ஃபைல் ஷேரிங் பாட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் டாகர் ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச். ஓகே, கீழே வந்து பிளான் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரீயில் தான் இருக்கும். ஸோ அதை ஒன்று நீங்கள் இது பண்ண வேணாம். கீழே வந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் எங்களுக்குள்ளே. ஓகேங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆட் என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்மளுடைய ஏபிஐ ஐடி, ஏபிஐ ஹேஷ், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகிறக்கா. ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீன்னு இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ ஏபிஐ ஐடி, அதுக்கடுத்து ஏபிஐ ஹேஷ், ஸோ இது மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா இது பண்ணுறேன். ஸோ நான் எடுத்துருக்க வந்து ஃபைல் ஷேரிங் பாட்டு. ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஏபிஐ ஹேஷா. இப்போ ஏபிஐ ஹேஷ் என்ன அதை வந்து இது பண்ணணும். ஓகேங்களா, இது மாதிரி. அடுத்து ஆட் என்விரான்மெண்ட் வேரியபிள், இது மாதிரி அந்த பாட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாம் என்டர் பண்ண போக எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணோம். அது என்ன அப்படின்னா ஸோ நம்ம அந்த எஸ்கியூஎல் வச்சு எடுப்போம் பார்த்தீங்களா, டேட்டாபேஸ் யூஆர்எல், எலிஃபெண்ட் எஸ்கியூஎல் வச்சு. ஸோ அந்த இதுவும் வந்து தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஏபிஐ ஐடி, ஏபிஐ ஹேஷ் எப்படி எடுக்கிறது, ஸோ எனிதிங். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ப்ராப்பராக வந்து செட்டப் பண்ணி இது பண்ணிடுறேன். ஸோ எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா க்ரியேட் வெப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வேறு எதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரர்ஸ் வர்றது அண்டு நம்மளுடைய லாக்ஸ் எல்லாமே இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே மேலே வந்து பாருங்கள் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ கீழே வந்து பாருங்கள் கிரியேட்டட் பை கோடெக்ஸ் பாட்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. நான் வந்து யூஸ் பண்ணது கோடெக்ஸ் அவங்களுடைய ரெப்போ தான். இங்கே வந்து பாருங்கள் பாட் வந்து ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதா. இப்போ நம்ம டெலிகிராமில் போயிட்டு பாட்டு ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். இங்கே வந்து பாருங்கள் பாட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாட்டை வந்து எடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு ஃபைலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துருச்சு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர்ங்கிற க்ளவுட் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளுடைய பாட்ஸை வந்து டெப்ளாய் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டேன் ஆன் பண்ணிக்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.